தமிழ் திரைப்பட இயக்குனரும் நடிகருமான மணிவண்ணன் சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 59. மாரடைப்பால் அவர் உயிர் பிரிந்ததாக தெரிகிறது. இது குறித்த தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் கலைச்செல்வன். கலைச்செல்வன், சொல்லுங்க, மணிவண்ணன் மரணம் குறித்த தகவல்களை சொல்லுங்க. அதாவது பனிமலர், மணிவண்ணன் இயக்குனராகவும் நடிகராகவும் தமிழ் சினிமாவில் பல்லாண்டு காலம் கோலோச்சியவர். அவருடைய படங்கள் குறிப்பாக அரசியல் தொடர்பான படங்கள், அரசியல் நையாண்டி படங்கள் அதிகமாக எடுத்தவர். அவர் இன்னைக்கு காலமானது தமிழ் திரையுலகத்திற்கே ஒரு பெரிய துக்கமான ஒரு செய்தியாக இருக்கிறது. அவர் இன்று காலை அவருடைய இல்லத்தில், சென்னையில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் மாரடைப்பால் இறந்ததாக செய்திகள் சொல்லுது. இப்பதான் செய்திகள் கொஞ்சம் கொஞ்சமாக பரவி அவருடைய திரையுலக நண்பர்கள் மற்றும் உறவினர்கள்லாம் அவருடைய இறுதி சடங்குக்காக அவருக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக போயிட்டு இருக்காங்க. இவருடைய இறப்பு உண்மையிலேயே பல இயக்குநர்களுக்கும் நடிகர்களுக்கும் ஒரு பெரிய துக்கமான செய்தியாக இருக்கிறது. தன்னுடைய இறுதி காலம் வரை 1982 கோபுரங்கள் சாய்வதில்லை என்ற படத்தின் மூலம் அறிமுகமாகி இப்போ இந்த கடந்த மாதம் கூட அவருடைய நாகராஜ சோழன் எம்எல்ஏ அந்த படம் கூட வெளியானது. தொடர்ந்து தமிழ் திரையுலகில் தொடர்ந்து தன்னுடைய இருப்பை நிரூபித்துக் கொண்டு இயங்கிக் கொண்டே இருந்த ஒரு இயக்குனர் நடிகர் மணிவண்ணன். இப்போ அவர் எந்த படத்துல இருந்து அவருடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சாரு அப்படிங்கறது குறித்து சொன்னீங்க. திரைப்படத்துல அவருக்கு எப்படி ஆர்வம் வந்துச்சு, எதனால அவர் திரைப்படத்துறைக்குள்ள வந்தார், இது குறித்த தகவல்கள் இருக்கா? அதாவது அவர் கோவை மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் மணிவண்ணன் அவர்கள். சூலூர் பகுதி, கோவை ஒட்டி இருக்கக்கூடிய சூலூர் பகுதியை சேர்ந்தவர் தான் அவரு. சினிமா ஆர்வத்தினால சென்னைக்கு கிளம்பி வராரு. சென்னையில ஃபர்ஸ்ட் கேஆர்ஜி அப்படின்ற ஒரு தயாரிப்பாளருடைய அலுவலகத்துல ஒரு ஆபீஸ் பாயா தான் வேலைக்கு சேர்றாரு ஆரம்ப காலத்துல. அங்கிருந்து தான் ஒரு இயக்குனர் ஆகணும் அப்படின்ற ஒரு வெறியில பெரும் முயற்சிக்கு பிறகு இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் கிட்ட இவர் உதவி இயக்குனரா சேர்றாரு. அங்கிருந்து தன்னுடைய திரைக்கலையை பயின்று கொஞ்சம் கொஞ்சமாக போராடி திரையுலகில் 1982 கோபுரங்கள் சாய்வதில்லை படத்தின் மூலமா இயக்குனரா அறிமுகமாறாரு. அதன் கூடவே சில படங்களில் வில்லனாகவும் குணச்சித்திர நடிகராகவும் நடிக்க தொடங்கி இன்னைக்கு இன்றைய தலைமுறைக்கு மணிவண்ணன் முக்கியமான ஒரு நடிகராக தான் தெரிகிறாரு. அதையும் மீறி அவர் போன தலைமுறை வரைக்கும் ஒரு மிகப்பெரிய இயக்குனராகவும் இருந்தாரு அப்படின்றது ஒரு செய்தி. செல்வன், உங்க கூட தொடர்ந்து பேசலாம். நம்ம இணைப்புல நடிகர் சிவகுமார் இருக்காரு, அவர் கூட பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. இப்போ நடிகர் இயக்குனருமான மணிவண்ணன் இறந்திருக்காரு. இது குறித்து உங்களோட இரங்கலை பதிவு செய்யுங்க. அவர் கூட உங்களுடைய ஞாபகங்கள், இத பத்தி பகிர்ந்துக்கங்க. வேற யாரும் சொல்ல முடியாத விஷயம் என்னால மட்டும் தான் சொல்ல முடியும். அவர் எங்க ஊருக்காரர். சூலூர், கோவை மாவட்டத்துல சூலூர் அவர் சொந்த ஊரு. நான் சூலூர் தான் என்னுடைய பள்ளி படிப்புல தொடர்ந்தேன். மணிவண்ணுடைய தந்தையார் மணியம் ஸ்டோர்ஸ்னு ஒரு ஜவுளி கடை வச்சிருந்தாரு. அந்த கடையில நான் என் சகோதரியும் சின்ன வயசு துணியெல்லாம் எடுத்து ட்ரெஸ் எல்லாம் தைச்சுக்குவோம். அதுக்கப்புறமா ஒரு இடைவெளி திடீர்னு பார்த்தா மணிவண்ணன் ஒரு தம்பி டைரக்டரா வந்திருக்காருன்னு சொன்னாங்க. எனக்கு அவர் யாருன்னு தெரிஞ்சது. அவர் விசாரிக்கும் போது மணியனுடைய பிள்ளைதான் இருந்து அளவில்லாத சந்தோஷமா இருந்துச்சு. நாகராஜாவுடைய சீடர்கள்ல, பிராமிசிங் சீடர்கள்ல பாக்கியராஜ், மணிவண்ணன் 2 பேரும் மறக்க முடியாத 2 டைரக்டர்கள். அவருடைய விரிஞ்சா கல்யாணம், 100வது நாள், அமைதிப்படை, நான் நடிச்ச இனியூஸ் இந்த படங்கள்லாம் தமிழ் சினிமாவுக்கு ஒரு வித்தியாசமான படங்களா கருதக்கூடியவை. அவர் படங்கள்லயும் பிரமாமா நடிச்சாரு. அவர் நினைச்சிருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியத்தை பேணி இன்னும் நல்ல படங்களை கொடுத்துருக்க முடியும். இவ்வளவு விரைவாக அவர் விடைபெற்றுக் கொண்டது ரொம்பவும் வலியாக இருக்கிறது எனக்கு. இப்போ நீங்க ஒரே ஊர்க்காரங்கன்னு சொல்லிருக்கீங்க. நீண்ட நாள் உங்களுக்கு அவர் கிட்ட பழக்கம் இருக்குது. அவர் திரைப்படத்துறையிலேயே அவருடைய சமூக அரசியல் அக்கறையையும் நிறையவே பதிவு செஞ்சிருக்கிறாரு. அவருக்கு அந்த ஆர்வம் எப்படி வந்தது, இது குறித்து உங்களுக்கு ஏதாவது? அவர் அடிப்படையில் கம்யூனிஸ்டுமா. அவரு அடிப்படையில் கம்யூனிஸ்ட். சிறு வயதுல பள்ளி படிப்பு முடிச்சுட்டு சத்யராஜ் கூட ஆர்ட்ஸ் காலேஜ் கொஞ்ச நாள் படிச்சுட்டு அந்த கம்யூனிஸ்ட் பேம்ப்ளெட்ஸ் எல்லாம் திருப்பூர்ல இருந்து பொள்ளாச்சிக்கு கிட்டத்தட்ட 30 மைல் நடந்து போய் அந்த பேம்ப்ளெட்ஸ் எல்லாம் அறிக்கையில விநியோகம் பண்ணுவாராம். அதே மாதிரி ஒரு அறைக்குள்ள 2 டயர் 3 டயர்ங்கிற மாதிரி இப்ப ரயில்ல எப்படி 2 3 டயர் 2 டயர் 3 டயர் அந்த மாதிரி ஒரே அறைக்குள்ள 10 பேர்லாம் படுத்துக்குவாங்களாம். சாப்பா கஞ்சிய பங்கு போட்டு குடிச்சுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் அடிப்படையில் கஷ்டப்பட்டு வாழ்ந்தவர். பேசிக்கலி அவர் கம்யூனிஸ்ட். அதனாலதான் அவர் படங்கள் அவ்வளவு வலிமையான காட்சிகள் சொல்ற அடிப்படை காரணம். இப்ப நீங்க அவருடைய படத்திலையும் நடிச்சிருக்கீங்க, அவர் கூடயும் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு. அவருக்கு பழகிறதுக்கு எந்த மாதிரியான ஒரு மனிதர்?
எப்படி சொல்றது, தங்கம் அவ்வளவுதான் சொல்ல முடியும். தங்கம் அப்படி தங்கம் நம்ம மேல அப்ப ரொம்ப பாசமுள்ள ஒரு மனிதர். அந்த இனிய சுதந்திரம் படம் வந்து அவரு அந்த காட்சி விளக்கங்கள்லாம் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒரு நாள் திடீர்னு வந்தாரு, அண்ணா ஒரு கதை வச்சிருக்கிறேன் கேளுங்க. காந்தி சிலைக்கு முன்னாடி ஒரு 300-400 பேரு கூட்டமா நிக்கிறாங்க. கேமரா வந்து அந்த நிக்கிறவங்க காது கடியில கேமரா போயிட்டு இருக்குது. அப்படியே கேமரா நவுத்து வரும்போது கதை செட்டை போட்ட ஒரு வயசான ஒரு படுத்திருக்காரு. அவர் நெஞ்சு மேல வந்து ஒரு 2 வயசு குழந்தை வந்து அழுது கண்ணீர் வடிஞ்சு காஞ்சி கதையா ஒரு குழந்தை படுத்து இருக்குது. அவர் முகத்துல ஈ ஒட்டிட்டு இருக்குது. இதுதான் அவங்க கேரக்டர் அப்படின்னு இனிய சுதந்திர கேரக்டர் பத்தி நான் சொன்னார். அது சொல்லும் போதே அவ்வளவு எமோஷனலா இருந்துச்சு. அதே மாதிரி நினைச்சேன்னா இந்த படத்தையும் எடுத்தார். அது சிவாஜி அந்த படத்தை பார்த்துட்டோன்னு சொன்னாரு, அதே கவுண்டர் நான் பிரமாணம் பண்ணிருக்கிறேன், நம்ம மக்கள் வந்து நாட்டு பற்றெல்லாம் எதிர்பார்க்காத கப்பலோடி தமிழ் படம் பண்ணேன், அதை நமக்கு நம்ம நாமம் போட்டாங்க, நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நாமம் போட்டாங்க, நீ இனிய சொந்த படத்தை நீ பண்ணிருக்கேன், உனக்கு நாம குறைச்சிட்டு இருக்காங்கடா போடுவாங்க சிவாஜி சொன்னார். அவர் வள்ளியூர் சிவாஜி சொன்னார். அந்த மாதிரி ஒரு அருமையான படத்தை கொடுத்தவரு. இந்த அமைதிப்படையை கேள்விப்பட்டு போய் 2வது படமா பண்ணாங்க. அது ஒரு மாஸ்டர் பீஸ். அதாவது சத்யராஜும் மணிவண்ணன் பண்ண ஒரு மாஸ்டர் பீஸ் வந்து அமைதிப்படை. அந்த படத்தை வந்து கம்பேரே பண்ண முடியாது. அப்படி முயற்சியுள்ள படங்களை கொடுத்த ஒரு மனிதன் இவ்வளவு சீக்கிரம் வடிவெடுத்து கொண்டு ரொம்ப வழியா இருக்குமா. இப்போ நம்ம உள்ளூர் பிரச்சனைகள் மட்டும் இல்லாம ஈழம் தொடர்பா அவருடைய ஆதரவு வந்து ரொம்ப தீவிரமா இருந்துச்சுன்னே சொல்லலாம். இது குறித்து உங்க கருத்து சொல்லுங்க. ஈழம் சொல்றதுக்கு என்னமா, நம்ம மக்கள் தானே, தொப்புள் உறவு தானே. அது வந்து இப்ப நிறைய பேச அரசியலாகி போகும். நம்ம நாடு வந்து நம்ம சகோதரர்கள் வந்து கொத்தா சாகிறதுக்கு நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். இந்த மாறாத களங்கம், இந்த களங்கத்தை பற்றி தான் அவரு நிறைய வந்து மேடைகளை சொல்லுவாரு, எங்கிட்ட விவாதம் பண்ணியிருக்காரு. அது எனக்கு ரொம்ப வந்து தமிழுக்கு ஏற்பட்ட இழப்பு, அந்த நம்ம நலன கொடுமையை வேடிக்கை பார்த்துருந்தது நம்ம மாறாத களங்கமா தான் நான் பாக்குறேன். நடிகரும் இயக்குனருமான மணிவண்ணன் அவர்கள் இருந்திருக்காரு. அவர் குறித்து நீங்க பல தகவல்களை பகிர்ந்து விட்டீங்க. உங்க தகவல்களுக்கு நன்றி ஐயா. நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம கலைச்செல்வன் கிட்ட பேசலாம். கலைச்செல்வன், இப்ப வந்துட்டு சிவகுமார் பேசினாங்க. அவங்க வந்துட்டு ரொம்ப நாட்களா வந்து அவர் கூட பழகுனங்கிற முறையில நம்ம சினிமா, அதாவது திரைத்துறையை தாண்டி அவருடைய சமூக பொறுப்புகள் இதை பத்தி எல்லாம் கூட பேசினாரு. சமூக கருத்துக்களை முன் வச்சு மணிவண்ணன் எடுத்த படங்கள்ல எந்த அளவு வந்து மக்கள் கிட்ட போய் சேர்ந்துச்சு, அது குறித்து சொல்லுங்க. மணிவண்ணனுடைய படங்கள்ல பொதுவாகவே இந்த சமூக கருத்துக்கள் நிறையவே இருக்கும். அது குறிப்பா ஒரு படம் இல்லாம அவர் எந்த மாதிரியான கதைக்களங்கள் கொண்ட படங்களா இருந்தாலும் அதில் தன்னுடைய ஸ்டைல்ல ஏதாச்சும் சில விஷயங்களை சமூக கருத்துக்களை கொண்டு வருவார். குறிப்பா அவருடைய வந்து அமைதிப்படை படம் வந்து இன்றளவும் தமிழ் சினிமாவில் ஒரு மைல்கல்லா வந்து நினைக்கப்படுது. அந்த பொலிட்டிக்கல் சட்டையர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அந்த அரசியலை நையாண்டித்தனம் பண்ணி சில நிஜ உண்மைகளை முகத்தில் அறையிற மாதிரி காமெடி கலந்து சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை மிக சிறப்பாகவே கையாளக்கூடிய ஒரு இயக்குனர்னா அது மணிவண்ணனா மட்டும்தான் தமிழ் சினிமாவில் இருக்க முடியும். அதுவும் இல்லாம அவருடைய பொது பங்களிப்பும் வந்து அந்த அளவுக்கு தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு. அதாவது வெறும் படங்களில் தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கிறது மட்டுமல்லாமல் பொது தளத்திலும் தான் ஒரு சமூக பொறுப்பாளர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் தொடர்ந்து நிரூபிச்சுட்டே இருந்திருக்காரு. அரசியல் நீங்க தொடர்ந்து தொடர்புல இருங்க. நம்ம கூட இயக்குனர் SP முத்துராமன் இருக்காரு, அவர் கூட பேசலாம். வணக்கம் ஐயா. இப்போ வந்து மணிவண்ணன் அவர்கள், இயக்குனரும் நடிகருமான மணிவண்ணன் அவர்கள் இறந்திருக்கிறாங்க. அவர்களோட உங்களுடைய நினைவுகளை பதிவு செய்யுங்க. மணிவண்ணன் சார் வந்து இயக்குனரா, நடிகரா, தயாரிப்பாளரா, எழுத்தாளரா எல்லா விதமான பரிணாமங்களையும் துறை உலகத்துல பெயர் பெற்றவர். நல்ல மனிதர், நல்ல கலைஞர். இப்ப சமீபத்தில் வந்த அமைதிப்படை 2ல கூட மணிவண்ணன் சாரும் சத்யராஜ் சாரும் சேர்ந்து நகைச்சுவையில ரொம்ப மக்கள் விரும்புகிற மாதிரி பல வசனங்கள் எல்லாம் பேசி நடிச்சு பெருமைப்படுத்தினாங்க. ஒரு நல்ல கலைஞனை தமிழகம் இழந்து விட்டது என்பதை நான் வருத்தத்தோட தெரிவிச்சுக்கொள்ள ஆசைப்படுறேன். மணிவண்ணன் சார் வந்து பாரதி ராஜா அவருடைய தயாரிப்பு. பாரதி ராஜா தயாரித்த குடிபறக்குதுங்கிற படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட வில்லனாகவும் நடிச்சாரு அப்படிங்கிறதும் அவருடைய வாழ்க்கை வரலாற்றுல ஒரு அத்தியாயம். அதே அப்படி தமிழகத்தினுடைய திரையுலகத்தின் எல்லா பகுதிகளிலும் சிறப்பாக வாழ்ந்த மணிவண்ணன் இழந்தது திரையுலகுக்கு பெரிய நஷ்டம். அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் திரையுலகத்தின் சார்பில் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உள்ளத்தால் பொய்யாத ஒளியின் உலகத்தார் உள்ளத்தில் எல்லாம் உளம் என்பதை போல அந்த நல்ல உள்ளம் எங்களுடைய உள்ளத்திலும் இருக்கிறது என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
ஐயா, இயக்குனர், நடிகர் அப்படிங்கறத தாண்டியும் அவர் ஒரு சமூக போராளியா நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காரு. இது குறித்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. நிச்சயமாக தமிழர்கள், ஈழத்தமிழர்கள் என்பதுல அவருக்கு அக்கறை அதிகமா இருந்தது. எல்லா விதமான போராட்டங்களையும் கலந்துகிட்டு அவங்களுக்காக போராடிய தமிழர்கள்ல, தமிழ் தலைவர்கள்ல அந்த கலைஞனும் ஒருவர் என்பதை பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ஐயா. கலைச்செல்வன், தொடர்ந்து உங்க கூட இதை பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி மணிவண்ணன் அவர்களுடைய வரலாறு குறித்து பார்க்கலாம். கோவை மாவட்டம் சூலூரில் பிறந்த மணிவண்ணன் திரையுலகில் நுழைய மிக முக்கிய காரணமாக அமைந்தவர் இயக்குனர் பாரதி ராஜா. கல்லூரியில் படிக்கும் போதே மேடை நாடகங்களில் நடித்து வந்த மணிவண்ணன் பாரதி ராஜாவின் படங்களை விரும்பி பார்த்தவர். குறிப்பாக கிழக்கே போகும் ரயில் படத்தை பாராட்டி 100 பக்கத்திற்கு பாரதி ராஜாவுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் மணிவண்ணன். இதையடுத்து மணிவண்ணனை அழைத்த பாரதி ராஜா தன்னிடம் உதவி இயக்குநராக சேர்ந்து கொண்டார். நிழல்கள், டிக் டிக் டிக், அலைகள் ஓய்வதில்லை, காதல் ஓவியம் என பாரதி ராஜாவின் பல படங்களில் மணிவண்ணன் உதவி இயக்குநராக பணிபுரிந்துள்ளார். இயக்குனர், நடிகராக மட்டுமின்றி தான் இயக்காத படங்களுக்கு வசனமும் எழுதியுள்ளார். ரஜினி, கமல், கார்த்திக், அஜித், விஜய் என பல்வேறு நடிகர்களுடன் 400க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். திரையுலகினரே ஆச்சரியப்படும் அளவிற்கு நடிகர் சத்யராஜுக்கும் மணிவண்ணனுக்கும் இடையே நட்பு இருந்தது. கோபுரங்கள் சாய்வதில்லை என்ற படம் மூலம் இயக்குநராக அறிமுகமான மணிவண்ணன் அண்மையில் தனது 50வது படமான நாகராஜ சோழன் MA MLA-வை இயக்கியிருந்தார். இதுவே அவரது இயக்கத்தில் வந்த கடைசி திரைப்படமாகும்.